ஹலோ, சொல்லுமா. என்னங்க பண்றீங்க? ஒர்க்கு தான்மா. சாப்பிட்டீங்களா? இல்ல, வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல போயிருவோமா? சரி, ஓகே. அப்ப நான் உங்களுக்கு 1:10க்கு மெசேஜ் பண்றேன். நீங்க கரெக்டா டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு எனக்கு போட்டோ அனுப்புவீங்களா? அதுக்கு என்ன, சாப்பாடை வாயில வச்சே போட்டோ அனுப்புறேன். சரி, ஓகே. நான் வச்சிடுறேன். டேக் கேர். பை. பை. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். உங்கள் பெயரை சொல்லவும். என் பேர் சம்யுக்தா. அடுத்து உங்கள் கணவர் பெயரை சொல்லவும். என் ஹஸ்பண்ட் பேர் ஜெய். அடுத்து டெபிட் கார்டு மேல இருக்க நம்பர் சொல்லவும். என்னது? சாரி, ஒரு சின்ன பகிஷம். புதுசா கல்யாணம் ஆனவங்களை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லவா? என்ன அப்டேட் சுவாமிஜி? கட்டத்துல கோளாறு இருக்கிறதுனால இஷ்டப்பட்ட பொண்ணுங்க மேல ஆசைப்பட்டு சுத்த போறாரு உங்க புருஷன். கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. என்ன சொல்றீங்க சுவாமிஜி? ஆசை யாரையோ விடாத குழந்தை. புரிஞ்சுக்கோ, பொழைச்சுக்கோ. என் ஹஸ்பண்டுக்கு இன்னொரு பொண்ணு மேல ஆசை வரப்போதா? என்னங்க? ஹலோ, எங்க இருக்கீங்க? மாதவரம் பால் பண்ணையில. என்னது? ஆஃபீஸில் தான்மா இருக்கேன். கொஞ்சம் மூடி கொடுங்க. ம். யாரு அது? கூட வேலை செய்கிறவங்கம்மா. அவ எதுக்கு உங்ககிட்ட பேசுறா? என் கூட வேலை செய்கிறவங்க என் கூட பேசாமல் பாடவா செய்வாங்க. என்ன பேசுனாங்க? ஐயோ, அவங்க என் டிஃபன் பாக்ஸோட மூடியை கேட்டாங்க. உங்க மூடி எதுக்கு அவ டிஃபன் பாக்ஸ்க்கு? பின்ன அவங்க கொண்டு வந்த பொரியல மண்சோறு வச்சா சாப்பிட முடியும். என்ன பொரியல்? முருங்கைக்காய் தொக்கு. அவ எதுக்கு உங்களுக்கு முருங்கைக்காய் தொக்கு கொடுக்குறா? அவங்க கொண்டு வந்ததை எல்லாரும் ஷேர் பண்ணி தான்மா சாப்பிடுவோம். சாப்பிடாதீங்க. டேஸ்ட் பண்ணிட்டேன், திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாது. என்னது? டேஸ்ட் பண்ணிட்டீங்களா? யார் கேட்டு பண்ணீங்க? இப்ப மட்டும் நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன் சொல்லிட்டேன். சரி, வேணா அதை அப்படியே மூடி வச்சு வீட்டுக்கு கொண்டு வரேன், நீயே வச்சு சாப்பிடுவியாமா? இப்போ நான் வாயை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணட்டுமா இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்கு யூஸ் பண்ணட்டுமா? சாப்பிடுங்க. இருங்க, அதை டேஸ்ட் பண்ணீங்கல்ல, போய் வாயை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. வாயை கழுவிட்டு சாப்பிடணுமா? என்ன தலைவா, ஒரே ரொமான்ஸ் தான் போலயே. ஹலோ, போன் எடுக்க இவ்வளவு நேரமா உங்களுக்கு? ஏம்மா, பஸ்ஸில் கூட்டம் அதிகமா? பஸ்ல கூட்டமா? தப்பாச்சு. எங்க நிக்கிறீங்க? பஸ்ஸில் தான். ஜென் சைடா லேடிஸ் சைடா? லேடிஸே ஜென் சைடில் தான்மா நிற்கிறாங்க. நீங்க ஒழுங்கா பஸ் விட்டு கீழே இறங்குங்க. இது ஏம்மா, படியில் இருக்கிறவங்க இறங்குறக்கே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுமா? நடக்கிறத பேசுமா? அப்ப லேடிஸ் சைடுல இருந்து நல்லா தள்ளி நில்லுங்க. ஏங்க கொஞ்சம் தள்ளுங்க. ஏங்க காலம் மிதிக்கிறீங்க? சாரி மேடம், சாரி மேடம், சாரி மேடம், சாரி மேடம். யார் அவ? இப்ப என்ன சொன்னா உங்ககிட்ட? ஐயோ, அவங்களுக்கு வழி விட சொன்னாங்க. அவ வழியை மறிச்சிட்டு நீங்க ஏன் நிக்கிறீங்க? நீங்க பேசாம ஃபுட்பால் அடிங்க. எது? ஃபுட்போர்ட் அடிச்சு ஒரு கையை பறி கொடுக்கவா? அது மட்டும் இல்லாம ஃபுட்போர்ட் அடிக்கலாம் சட்டப்படி தப்புமா? இப்ப நீங்க அந்த இடத்தை விட்டு நகர போறீங்களா இல்லையா? இருமா, ஒரு பக்கம் சீட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் டக்குன்னு பிடிச்சிட்டு வந்துடுறேன். எனக்கு வெரி ஸ்வீட் இருக்கு சார். ஆமா. ஹலோ ஹலோ. அம்மா, ஒரு வழியா உட்காந்துட்டோமா?
ஜென் சீட்ல தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சீட்டு கிடைச்சிச்சு. ஏமா எந்த வருஷம் பார்த்தீங்க? 95. இல்லம்மா 90s கிட் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். அடச்சி, ஆம்பளை சீட்ல தானே உட்கார்ந்துட்டு இருக்க. ஆமாமாமா. சத்தியமா? சத்தியமா? அப்புறம் எதுக்கு எனக்கு லேடிஸ் வாய்ஸ் கேக்குது? அதுவா? என் பக்கத்துல ஒரு லேடிஸ் உட்கார்ந்திருக்காங்க. லேடிஸ் எதுக்கு ஜென் சீட்ல உட்கார்றாங்க? அதெல்லாம் நான் கேட்க முடியாதுமா. இப்பெல்லாம் பேசாதம்மா. ஒழுங்கு மரியாதை இப்ப அந்த சீட்ல இருந்து எந்திரிங்க. ஏய் கால் பட்டுச்சு. சாரி. என்னது? கால் பட்டுச்சா? இப்ப நீ அங்க இருந்து எந்திரிக்கல, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ இருமா, நானே எந்திரிக்கிறேன். ஏய் பாத்து சார். என்னாச்சு? ஐயோ ஏமா 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 சாரிமா. ஏ சும்மா இரு, தெரியாம மிஸ்டேண்டி. என்னது தெரியாம மிதிச்சிட்டியா? ஐயோ ஐயோ சாரிங்க. ஐயோ நீ மிரட்டினால பதட்டமாயி அவங்கள திட்டிட்டேன்டி. என்னது? தெரியாம கால மிதிச்சிட்டியா? தெரியாம கால மிதிக்கிறேனா? அப்ப தெரிஞ்சா என்னெல்லாம் பண்ணுவ? ஐயோ நான் பஸ்லயே போலடி, நான் நடந்தே வரேன்டி. அவளை இப்ப மட்டும் நீ போனை வைக்கல, பஸ்ல இருந்து புன்னகை மன்னன் கமல் மாதிரி கூச்சு செத்துரு வண்டி. இப்படியோ கிளம்பி வந்து தொலைங்க. எது பாடையிலையா? உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. பொறுக்கி புறம்போக்கு கம்னாட்டி கசமால அந்த பஸ் டிரைவர்மா மெதுவா வண்டி ஓட்டுறவனை பார்க்காம நான் துடிச்சு போயிட்டேன். கொடுங்க. எனக்கு அப்பவே தெரியும் நீ சமாதானம். போனை கொடுக்க சொன்னேன். நேரா நில்லுங்க. ஷர்ட் கசங்கி இருக்கு, ஸ்லீவ் மடங்கி இருக்கு, ரொம்ப மேன்லியா இருக்கணும், தலை கலைஞ்சிருக்கு. உங்க மேல வேற ஸ்மெல் அடிக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்க ஷர்ட்ல ஒரு பொண்ணோட முடி இருக்கு. எங்க 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 எங்க? அதுவும் அவ மண்டைக்கு ஆலிவ் கிரீன் கலர்ல ஹேர் கலர் பண்ணிருக்கா. என்னடி உளர்ற? ஏய் அது சட்ட மெட்டீரியல் விட்டுடி. பஸ் டிக்கெட் கொடுங்க. ஏன் என் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது? என் ஃபிங்கர் பிரிண்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரேகை தெரிஞ்சு போச்சு, பாஸ்போர்ட் போட்டுக்கோ. என்ன கால் ஹிஸ்டரியில ஏன் நம்பர் மட்டும் தான் இருக்கு? நீ மட்டும் தானே எனக்கு கால் பண்ற. என்ன சாட்ல கூட ஏன் மெசேஜ் மட்டும் தான் இருக்கு? ஏன்னா நீ மட்டும் தான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ற. என்ன கேலரியில எந்த பொண்ணு போட்டோவும் இல்ல? ஏய் என்ன நீ பிரச்சனை உனக்கு? அதுதான் பிரச்சனை. இப்படி எல்லாமே கரெக்டா இருக்கும். ஐயோ ஏய் இங்க பாரு, பொண்ணுங்கெல்லாம் வந்து என்கிட்ட செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய செலிபிரிட்டி இல்லடி. இங்க பாரு சாம், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான்லாம் பேங்க்ல போய் எஃப்டி போட்டனாலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. எனக்கு எப்படி இன்னொரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் வரும்? உன் மேல சத்தியமா தான் சொல்றேன். நீ எதுவும் நினைச்சுக்காம தூங்கு. இல்ல நான் போய் தூங்குறேன். ஆளை விட்றி சாமி. சுவாமிஜி, என்னோட ஹஸ்பண்ட் உத்தமனா தான் இருக்காரு. அவருக்கு எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் சீட் பண்ண சான்ஸே இல்லை. ஸோ இனிமே உங்க சாட் தேவைப்படாது. தேங்க்யூ. உங்கள் கணவர் விருப்பப்படுற ஆள் அது பெண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா கூட இருக்கலாம். நீங்கள் டயல் செய்த எண்
தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஏய் நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு அந்த புல்லுக்கட்டு கிரவுண்ட்ல நான் அடிக்க போற புல்லுக்கும் கட்டுக்கும் ஒரே ஓவர்ல மேட்சை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறான். உன் ட்ரையல் பாலை பார்த்தே அவன் டிக்ளேர் யார்கிட்ட கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கீங்க? போயிடும். ஃப்ரெண்டு மீனாட்சி. ஓ பொண்ணா? அப்போ ஓகே. பொண்ணு இல்ல பையன், மீனாட்சி சுந்தரம். அதான் மாப்பிள, நீ இன்னைக்கு அவன் காலையிலே இவ்வளவு காலையில ஒரு பையன் கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? கொடுங்க. ஏய் பையன்கிட்ட பேசுறதுக்கு என்னடி நேரம் காலம்? எல்லார்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்கு. சரி என்னவோ, நான் போய் கிரிக்கெட் ஆடிட்டு வந்துடுறேன். இருங்க இருங்க. ஆ? அதெல்லாம் ஒண்ணு போ தேவையில்ல, வீட்லயே இருங்க. ஏன் எப்பவும் ஆட போறது தானே, இன்னைக்கு என்ன திடீர்னு? அதெல்லாம் போ தேவையில்லைன்னு சொல்றேன்ல. ஒழுங்கா வீட்லயே இருங்க. அதான் ஏன் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் போ வேணாம்னு சொல்றது. என்ன அடிபட்டுன்னு பயப்படுறியா? ஏய் நான் ஹிட்மேன் பரம்பரடி. நோ இன்ஜுரி ஒன்லி செஞ்சுரி. அதெல்லாம் முடியாது. போ கூடாதுன்னா கூடாது. அதான் ஏன்? ஏன்னா 6-4க்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிப்பீங்க. அப்புறம் மேட்ச் வின் பண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் தூக்கிப்பீங்க. அப்புறம் பைக்கு டீ கடைன்னு சுத்தி கடைசியில ஒரே டீயை ஒன்னா. சாம் மைண்ட் வாய்ஸ் போட்டுட்டு இருக்கியா? சத்தமா பேசினாதான் எனக்கு கேட்கும். எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. ஒழுங்கா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் ஏய் எதுக்குன்னு சொல்லிட்டு போடி. ஷிட். என்ன சிரிப்பு? ஒன்னும் இல்லடி, என் ஃப்ரெண்டு தான் புதுசா ஒரு மீம் அமைச்சிருக்கான். என்ன மீமு? எனக்கு காட்டுங்க. ஏய் அதெல்லாம் நீ பார்க்க கூடாதுடி, அதே கொஞ்சம் டார்க்கா இருக்கும், அதான் வேண்டாம். பரவாயில்ல, நான் லைட் போட்டு பாத்து. ஏய் ஏய் அதெல்லாம் நீ பார்க்க கூடாதுடி. ஏய் ஏய் ஐயே சீ. என்ன உங்க ஃப்ரெண்ட் இப்படிலாம் அனுப்பிட்டு இருக்காங்க? ஏய் அது பாய்ஸ் டாக்லாம் அப்படிதான், கொஞ்சம் பார்த்து பேசி பார்த்து. அதான் நீ பார்க்க கூடாதுன்னு சொன்னேன்ல. எனக்கு தெரியாது. நான் சொல்ற வரைக்கும் உங்க இன்ஸ்டாகிராம் லாக் அவுட்ல தான் இருக்கும். ஏய் 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 என்ன கறி வந்துருச்சா? நொந்தரிச்சு. கொஞ்சம் போறீங்களா அந்த சைடு? அப்ப தக்காளி உங்க அம்மாச்சி வந்து வெட்டி விடுவாங்க. உங்க தாத்தா வந்து வெட்டுவாரு. அம்மாச்சி தாத்தா நைஸ். இந்த வீடு தான். இந்த வீடா? சரி சரி. ஏங்க நீங்க என்ன பஸ்ல வராம இப்படி பைக் டாக்ஸில வந்திருக்கீங்க? ஹலோ, உங்க கம்பெனில ஆட்டோ பைலட், பைக், அப்புறம் இந்த ரோபோட்டிக் டிரைவர்ஸ்லாம் கிடையாதா? ஜி ஒரு பைக் நிமிஷம். டாக்ஸியா? ஏய் 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 ஏன்டி இப்பலாம் பேசிட்டு இருக்க? என்ன ஒன்றும் பைக் டாக்ஸி கிடையாது. அப்புறம் ஆஃபீஸ்ல கூட வேலை பார்க்குறவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு. அதான் இன்னைக்கு நைட் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ண போறாரு. என்னது நைட் ஸ்டேவா? ப்ரோ நான் மீட்டிங் போறேன்னு ட்ரெஸ் எடுத்துட்டு வரல. உங்கள்ட்ட லுங்கி இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கும் ஜி. ஆமா. நமக்கு ஒரே ஹிப் சைஸ் தானே. Hip size. டி ஷர்ட் correct. உங்களுக்கு எனக்கு ஒரே ஷர்ட் சைஸ் தான் நினைக்கிறேன். correct, ஷோல்டர் ஒரே correct. மாதிரி தான் இருக்குல்ல? ஓகே 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 ஜி, நான் உள்ள போய் கேட் போங்க. இருக்கு. வாங்க. நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துறேன். ஏய் நில்லுடா. அவர் எதுக்குடா உன்கிட்ட லுங்கி கேக்குறாரு? லுங்கி டான்ஸ் கேக்குறாரு. காட்டிட்டு ஃப்ரீயா சுத்துறதுக்கு தாண்டி கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதை கடைக்கு போய் புது லுங்கி வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடு. ஜி சொல்லுங்க. இருங்க, பக்கத்துல கடைக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே ஜி, போயிட்டு வாங்க. ஜி கூச்சப்படாம சாப்பிடுங்க ஜி. ஓகே ஓகே ஜி. இனி வச்சுக்கோங்க. போதும். ரொம்ப தேங்க்ஸ் ஜி. நான் கேட்டதும் நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப thanks. ஐயோ ஜி, இதுல என்ன இருக்கு ஜி? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ என்னாச்சு என்னாச்சு ஜி? பொறுமையா சாப்பிடலாம். இந்தாங்க இந்தாங்க, தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க. ஓகேவா? பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் எதுவும் போலாமா? மெதுவா மெதுவா பார்த்து ஜி, பொறுமையா சாப்பிடுங்க. சரி ஜி. நான் வேணா ஊட்டி தரட்டுமா? இல்ல பரவாயில்ல ஓகே ஜி. கொஞ்சம் பப்பு பூவா? மா சாப்பிடல? எதுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள நான் டிஸ்டர்பன்ஸா? ஏங்க தூங்க வரலையா? எங்க ரெண்டு பேருக்கு தூக்கமே வரல. அதான் நானும் ஜெய் நைட் படம் பார்க்கலான்னு இருக்கோம். நீ தூங்கல? எனக்கும் தூக்கம் வரல. நானும் படம் பார்க்கறேன். பாரு.
இதெல்லாம் சரியான சீனச்சி. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பான். ச்சே, நல்ல சீன் அப்பதான் கண்டுக்கிட்டோம். நான் ஒரு நல்ல சீனு தெரியுமா? டேய் என்னடா இருட்டா இருக்கு? டேய் என்னடா இச்சி சவுண்ட் வருது? என்னடா பண்றீங்க? எங்கடா இருக்கீங்க? அது இச்சி சவுண்ட் இல்லைங்க, உச்சி சவுண்ட். கரண்ட் போனா நினைச்சு ஃபீல் பண்ணி மாறி மாறி உச்சி கொட்டிட்டு இருந்தோம். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய் ஏய் ஜி ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் வாடி. ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு? ஏன்டி இப்பலாம் பேசிட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ற மாதிரி என் கனவுல வந்தது. என்ன கருமண்டி இது? ஏன்டி இப்பலாம் உனக்கு தோணுது? அது தமடா நந்தான்னு ஒருத்தர் தான் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களை சீட் பண்ணிடுவாரு, அதுக்கு காரணம் ஒரு பொண்ணா மட்டும் இல்ல ஒரு பையனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. யாரு அவன்? தமாடா நந்தா? இருங்க காட்டுறேன். உங்கள் கணவர் விருப்பப்படுற ஆள் அது பெண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா கூட இருக்கலாம். ஏய் 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 அரமண்டல் ஏதோ இத்தனை நாள் நீ பண்றதெல்லாம் வச்சு பார்த்தப்போ ஐயோ அது என்ன வார்த்தை பொசவனஸ்ல பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்து நான் மட்டும் கண்டுக்காம இருந்தேன். ஆனா இது மூட நம்பிக்கை. அதுக்கு இஎம்ஐ கூட நான் தாண்டி கட்டுறேன். எனக்கு ஜாதகம் பார்த்தாலே பிடிக்காது. நீ கண்ட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்து என்னையவே சந்தேகப்படுற. நீ எல்லாம் ஒரு வயசு. ஐயோ ஐயோ எங்க சாரிங்க. ஒரு 3-4 வப்பாட்டி வச்சுட்டு நான் சுத்திட்டு இருக்கேன். நீ என்ன சந்தேகப்பட்டா கூட பரவாயில்லடி. ஆனா இவன் கூட நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஐயோ நான் இனிமே பண்ண மாட்டேங்க. சாரி. போடி. சரி வாங்க சப்ஸ்கிரிப்ஷன் நோட் சொல்லிட்டு போங்க வாங்க. ஆமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நடிகோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. போய்ட்டு இருங்க ஐயோ இருங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு நாங்க ஒரு நரி கூட்டம். என்ன மம்மி? எனக்கு மம்மி தான் அர்த்தம் தெரியும். இன்னொரு வாட்டி மம்மின்னு கூப்பிட்டா சூடு வச்சிடுவேன். இல்லம்மா சரி என்ன விஷயம் டக்குன்னு சொல்லு. மம்மி மா உனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. நான் என்ன பண்ணி தர சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அது கேட்க தான் கூப்பிட்டேன்.